are going to see Standard 5th Science Lesson 1 Organ Systems Part 2. Circulatory system. In this system, blood is circulated to transport oxygen and nutrients to every part of the body. ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் இருக்கிற பிளட்டை பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டுக்கும் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து சர்க்குலேட் பண்ணுமா. சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங்: ஹார்ட், blood vessels. The heart is a hollow muscular organ. Hollow means empty. It is somewhat conical in shape. நம்ம ஹார்ட் வந்து கூம்பு ஷேப்பில் இருக்குமா. இட் இஸ் கவர்டு வித் டபுள் வால்டு மெம்ப்ரான் கால்ட் பெரிகார்டியம். நம்மளோட ஹார்ட் வந்து டபுள் வால்டு மெம்ப்ரானால் கவர் ஆகிருக்கு. அதை வந்து பெரிகார்டியம்னு சொல்லுவோம். The space between the membranes is filled with pericardial fluid. நம்மளோட ஹார்ட் வந்து டபுள் வால்டு மெம்ப்ரானால் கவர் ஆகிருக்கு. அதில் வந்து இன் பிட்வீனில் சம் ஸ்பேஸ் இருக்கா. அந்த ஸ்பேஸில் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து ஃபில் ஆகிருக்கான். த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக். இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஷாக் ஆகும்போது நம்மளோட ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து யூஸ் ஆகுதான். The heart is placed inside the thoracic chamber in between the two lungs. Thoracic chamber அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன் ப்ளூ கலரில். அது மாதிரி தான் வந்து thoracic chamber வந்து இருக்கும். அதுக்குள்ளே லங்ஸ் இருக்கும். ரைட் சைடில் பாருங்கள், லங்ஸு ரைட் சைடு லங்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடு லங்ஸ்ன்னு இப்படி இருக்கும். இதுக்கு இன் பிட்வீன் அந்த டூ லங்ஸ்க்கு நடுவில் வந்து ஹார்ட் வந்து இப்படி தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 chambers. 2 upper chambers are called atria or auricles. 2 lower thicker chambers are called ventricles. நம்மளோட ஹார்ட் வந்து 4 chambers-ஆக டிவைடட் ஆகி இருக்குது. 2 upper chambers-ஐ வந்து ஏட்ரியா ஆர் ஆரிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 lower chambers-ஐ வந்து வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். நம்மளோட 2 lower chambers வந்து ரொம்ப திக்காக இருக்குமா. The upper and lower chambers of the heart are separated by a muscular wall or tissue known as a auriculoventricular septum of the heart. நம்மளோட அப்பர் அண்டு லோயர் சேம்பர் ஆஃப் த ஹார்ட் வந்து மஸ்குலர் வாலாலையும் இல்லைனா டிஷ்யூஸாலையும் வந்து செப்பரேட் ஆகி இருக்குமா. த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் ரிசீவ்ஸ் deoxygenated blood from various parts of the body and pumps it to the lungs for oxygenation. அதாவது நம்மளோட ஹார்ட் வந்து ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடு இருக்கும். ரைட் சைடு ஹார்ட்டை வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பாடியில் இருக்கிற நிறையா பார்ட்ஸ் கிட்ட இருந்து டிஆக்சினேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு லங்ஸை வந்து பம்ப் பண்ணுமா. ஆக்சிஜனை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பம்ப் பண்ணுமா. The left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body. Left side of the heart என்ன பண்ணுமா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு வந்து பம்ப் பண்ணி அனுப்பிச்சுடுமா. blood transport nutrients, oxygen, waste and hormones. நியூட்ரியன்ஸு, ஆக்சிஜனு, வேஸ்ட்டு அண்ட் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா. த வால்யூம் ஆஃப் பிளட் இன் ஹியூமன் அடல்ட்ஸ் இஸ் 4 to 5 liters. ஒரு அடல்ட்டு பாடியில் வந்து 4 to 5 liters ஆஃப் பிளட் வந்து இருக்குமா. இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல் அண்ட் பாடி டெம்பரேச்சர். பிளட்டு வந்து நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட்டு அண்ட் ஹார்மோன் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் லெவலையும் டெம்பரேச்சரையும் வந்து ரெகுலேட் பண்ணுமா. பிளட் இஸ் பம்ப்டு த்ரூ அவுட் த பாடி பை த ஹார்ட் வந்து பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டுக்கும் பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்பிச்சுடுமா. It takes oxygen to tissues and cells and finally reaches the lungs to take oxygen again.
இந்த blood வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துகிட்டு போய் டிஷ்யூஸ்க்கும் செல்ஸுக்கும் கொடுக்குமா. கொடுத்துட்டு லங்ஸை வந்து ஃபைனலாக ரீச் ஆகுமா. ரீச் ஆகிக்கிட்டு லங்ஸ் கிட்ட இருந்து ஆக்சிஜனை மறுபடியும் வாங்கிக்குமா. நெக்ஸ்ட்டு blood vessels. Blood vessels consist of arteries and veins. Arteries carry oxygenated blood except pulmonary artery which carries deoxygenated blood from the heart. Arteries வந்து என்ன பண்ணுமா, ஹார்ட்டு கிட்ட இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பாடியில் இருக்கிற வேரியஸ் பார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகுமா. எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி தவிர. பல்மனரி ஆர்டரி அப்படின்னா லங் ஆர்டரி. அந்த லங் ஆர்டரி என்ன பண்ணுமா, ஹார்ட்டு கிட்ட இருந்து டிஆக்சினேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகுமா. Veins carry deoxygenated blood except pulmonary vein which carries oxygenated blood to the heart. இந்த vein என்ன பண்ணுமா, deoxygenated blood tissues கிட்ட இருந்தும் ஹார்ட் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகுமா. எக்ஸப்ட் பல்மனரி வெயினை தவிர அதாவது லங்ஸ் வெயினை தவிர. இந்த லங்ஸ் வெயின் என்ன பண்ணுமா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குமா. Next, excretory system. Excretory system removes the waste products from the body. The excretory system என்ன பண்ணுமா, பாடியில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுமா பாடியிலேருந்து. இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். இது இன்னும் என்ன பண்ணுமா, நம்மளோட பாடியில் இருக்கிற வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் மீன்ஸ் கால்சியம், சோடியம் அண்டு பொட்டாசியம் எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுமா. Kidneys, lungs, liver and skin together function as excretory organs. அதாவது கிட்னிஸு, லங்ஸு, லிவர், ஸ்கின்னு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுமா. எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங்: கிட்னிஸ், ureters, urinary bladder. ஃபஸ்ட்டு கிட்னிஸ். Kidneys filter the blood to remove waste and produce urine. நம்மளோட பிளட்டை வந்து இந்த கிட்னி ஃபில்டர் பண்ணி அதிலேருந்து வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணுமா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா கிட்னி. The kidneys are a pair of dark red bean shaped organs placed behind the abdomen on either side of the vertebral column. கிட்னி வந்து போத் சைடு ரெண்டு சைட்லேயும் அடி வயிற்றில் வந்து நம்மளோட கிட்னி வந்து பிளேஸ் ஆகிருக்குமா. நம்மளோட கிட்னி வந்து பேராக இருக்குமா அண்ட் டார்க் ரெட்டாக பீன் ஷேப்பில் இருக்குமா. ஆன் எதர் the average adult's kidney measures about 12 cm in length, 6 cm in width and 3 cm in thickness. Right kidney is slightly lower than the left kidney. ரைட் கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னியோட கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குமா. ஈச் கிட்னி இஸ் கவர்டு பை த ஃபைப்ரஸ் மெம்ப்ரான் கால்டு கேப்சூல்ஸ். ஒவ்வொரு கிட்னியுமே வந்து கேப்சூல்ஸால் ஆன ஃபைப்ரஸ் மெம்ப்ரானால் வந்து கவர் ஆகியிருக்குமா. The kidneys are made up of millions of excretory units called nephrons, which are the structural and functional units of the kidneys. கிட்னி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸால் வந்து மேடாகி இருக்குமா. இந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து கிட்னியோட ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட்டுன்னு சொல்கிறோமா. நெக்ஸ்ட்டு யூரிட்டர்ஸ். 2 ureters connect the kidneys with the urinary bladder. Urine formed from each kidney reaches urinary bladder through ureters. பாருங்கள் இந்த பிக்சர். ரைட் கிட்னி அண்டு லெஃப்ட் கிட்னி ரெண்டு கிட்னியுமே வந்து யூரினை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு யுரேட்டர் மூலமாக யூரினரி பிளாடரை வந்து ரீச் ஆகும். யூரினரி பிளாடர் இட் இஸ் sac like in shape and acts as a temporary storage organ of urine. sac like means இது ஒரு யூரினரி பிளாடருங்கிறது ஒரு யூரின் பேகு. இது வந்து யூரினை டெம்பரரியாக ஸ்டோரேஜ் பண்ணுற ஒரு ஆர்கன். யூரின் entering the urinary bladder from the ureters slowly fill the hollow space inside the bladder. அதாவது கிட்னிலேருந்து யுரேட்டர்ஸ் மூலமாக யூரினரி பிளாடரை வந்து யூரின் வந்து ரீச் ஆகும். யூரினரி பிளாடரை
யூரின் வந்து ஃபில் ஆகும். யூரின் இஸ் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் த பாடி த்ரூ த யுரேத்ரா. பாடியிலேருந்து யுரேத்ரா மூலமாக வந்து யூரின் வந்து வெளியே போயிடும். ஸோ டுடே கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸை பார்த்தோம். ஹார்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஹார்ட்டில் வந்து 4 ஜாம்பர்ஸ் இருக்குது. 2 அப்பர் ஜாம்பர் வந்து நம்ம ஏட்ரியா ஆர் ஆரிக்கல்ஸ்னு சொல்லுவோம். 2 லோயர் ஜாம்பர்ஸை வந்து வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட்டை வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். பிளட்டை பற்றி பார்த்தோம், பிளட் வெசல்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். கிட்னிஸ், யூரிட்டர்ஸ், யூரினரி பிளாடரை பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.